வெல்கம் வியூவர்ஸ். அது மே 1999 இந்தியா. அங்கிருக்கிற உயரமான மலைப்பகுதிக்கு ஆடு மேய்க்கிற 3 சின்ன பசங்க தங்களுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு அங்கிருக்கிற மலை ஆடுகளை வேட்டையாடுறதுக்காக ஜப்பர் லங்பா அப்படிங்கிற மலை மேல ஏறிட்டு இருக்காங்க. மலை ஆடுகளை வேட்டையாடுறதுக்காக தூரத்துல இருக்கிறத பாக்குறதுக்காக பைனாகுலரையும் அந்த சின்ன பசங்க கையில எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்படி போனவங்க அவங்களுடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருந்தாங்க. அப்ப தங்களை சுத்தியுமே வேட்டையாடுறதுக்காக மலையாடுகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க கொண்டு வந்திருந்த பைனாகுலரை வச்சு சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த காட்சியை பாக்குறாங்க. அந்த மலைப்பகுதியில சில நபர்கள் ராணுவ போஸ்ட ரொம்பவே தீவிரமா அமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, எதுக்காக அங்க ராணுவ போஸ்ட் அமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் அந்த சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அப்படி அவங்க பார்த்த அந்த நபர்கள் கண்டிப்பா இந்திய ராணுவத்தை சேர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறது. உடனடியா அந்த பசங்க கீழே வராங்க. அவங்களுடைய ஊர் பகுதியில இருந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த இந்திய ராணுவ படை வீரர்கள் கிட்ட அவங்க பார்த்தத சொல்றாங்க. உடனடியா அவங்களும் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த தகவலை சொல்றாங்க. உயர் அதிகாரிகளும் உடனடியா 2 ரோந்து வாகனங்கள் அனுப்பி அங்க போய் என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்படி அவங்க அங்க போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சின்ன பசங்க சொன்ன மாதிரி யாரோ இந்தியாவுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதிப்படுத்தப்படுது. அதே நேரத்துல இப்ப கூடுதலா இன்னொரு ரோந்து படை அங்க வருது. அப்படி போய் பார்க்கும் பொழுது அந்த மர்ம நபர்கள் வேற யாரும் இல்ல, அது பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ரோந்து வாகனங்களை பார்த்த பாகிஸ்தான் ராணுவம் உடனடியா தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் அங்கேயே கொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்ல, அங்க பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த நிறைய பேர் இருந்ததால தாக்குதலுக்கு தயாரா போகாத 5 இந்திய வீரர்களை பிடிச்சு சித்திரவதை செஞ்சு கொலை செய்யறாங்க பாகிஸ்தான் ராணுவம். இந்த செய்தி உடனடியா இந்திய ராணுவத்துடைய தலைமை அதிகாரிகளுக்கு தெரியுது. அப்போதைய பிரதமரா இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. இத கேட்ட உடனே பயங்கரமா கோபம் அடைஞ்சாரு வாஜ்பாய். அவருடைய கோபத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. பாகிஸ்தான் இந்தியாவை நம்ப வச்சு முதுகலையே குத்தி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத வீடியோல பின்னாடி சொல்றேன். இப்ப கடும் கோபம் அடைஞ்ச அடல் பிஹாரி வாஜ்பாய் உடனடியா ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாரு. அதுல இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், உள்துறை அமைச்சர் எல்.கே. அத்வானி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளோடு ரொம்பவே தீவிரமா ஆலோசனை நடத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப வாஜ்பாய் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: இனி பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனம் இல்ல. அதனால பாகிஸ்தான் படைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி அவங்கள விரட்டி அடிங்க அப்படின்னு இந்திய ராணுவத்துக்கு உத்தரவு போட்டாரு அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த நொடியில அந்த புள்ளியில ஆரம்பமானதுதான் ஆபரேஷன் விஜய். கார்கில் ஜம்மு காஷ்மீர்ல லடாக்கில் இருக்கிற ஒரு பகுதி. இமயமலையுடைய 2676 மீட்டர்ல அமைஞ்சிருக்கிற இதோடைய பரப்பளவு மொத்தம் 16,000 சதுர கிலோமீட்டர்கள். இந்த கார்கில் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யதான் இந்தியா மேல எதிர்பாராத நேரத்துல போர் தொடுத்துச்சு பாகிஸ்தான். ஆனா இந்தியா அதை எப்படி முறியடிச்சது? வரலாற்று சிறப்புமிக்க இந்த போர்ல இந்திய ராணுவ வீரர்களுடைய தியாகங்கள் என்ன? முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் மாரியப்பன் சரவணனுடைய பங்கு என்ன? முக்கியமா அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு தந்திரமான வியூகம் அமைச்சு எப்படி பாகிஸ்தானை தெரிச்சு ஓட விட்டாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐடில சம்பாதிக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. சோ நீங்க நான் ஐடில இருக்கீங்க, உங்களுக்கு ஐடில ஹை பேயிங் ஜாப்ஸ், அது ஒரு 6-7 மாசத்துல ஒரு டேட்டா அனலிஸ்டா போக முடியும் அப்படின்னா கண்டிப்பா போக முடியும். கோடிங் இன்வெர்டர்ஸ் தான் இந்தியாலேயே அதுக்கு சேஃபான மோஸ்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சுக்கலாம். ஈவன் உங்களுக்கு கூட இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா டேட்டா அனலிஸ்ட் மாதிரி ஹை பேயிங் ஜாப்ஸ் கேரண்டியா கிடைக்கும். ஆனா நிறைய பேர் நினைப்பாங்க டேட்டா அனலிஸ்ட் மாதிரி ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னாவே கோடிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா அதுதான் இல்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி மட்டும் இருந்தா போதும். இதுல ஸ்கிராட்ச்ல இருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்குமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சி கோடிங் கூட தெரியல அப்படினாலுமே லைவ் மற்றும் ரெக்கார்டட் ஒன் லைவ் மென்டர்ஷிப் மூலமா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம். ரியல் பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அமேசான், பிளிப்ஸ், ஜிடிவி மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டிசைன் பண்ணது. இந்த கோடிங் இன்வெர்டர்ஸ் மூலமா 20,000க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் வெறும் 6 மாசத்துல 10 to 25 lakhs per annum ஜாபுக்கு அவங்களுடைய கரியரை மாத்திக்கிட்டாங்க. பிகாஸ் இவங்க கிட்ட 300க்கும் மேற்பட்ட ஹையரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 93% பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க. அப்படி நீங்க பிளேஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மணி பேக் கேரண்டி தராங்க. சும்மா பேச்சுக்கெல்லாம் கிடையாது, ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போடுவாங்க. சோ நீங்க பிளேஸ் ஆகல அப்படின்னா உங்களுடைய மொத்த பணமுமே திருப்பி தரப்படும். இப்போ இதுல ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. டிசம்பர் 22க்குள்ள ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு மேக் ஏர் புக் வின் பண்ணுவீங்க. சோ எதுக்காக வெயிட் பண்றீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். SD28 அதாவது SD28 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணி ஃபீஸ்ல 28% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. இது முதல் 100 நபர்களுக்கு மட்டும்தான். சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மே 1999 கார்கில் பகுதியை கைப்பற்ற போர் தொடுத்துச்சு பாகிஸ்தான். ஆனா இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த கடைசி போர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா கிட்டயுமே அணு ஆயுதம் இருந்துச்சு, பாகிஸ்தான் கிட்டயுமே அணு ஆயுதம் இருந்துச்சு. அணு ஆயுதம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூக்ளியர் வெப்பன். அமெரிக்கா ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாகி மேல பாம்பு போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த உலக வரலாற்றிலேயே அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற 2 நாடுகள் போர் செஞ்சது இந்த கார்கில் போர்ல தான். சரி, ஓகே, இந்த கார்கில் பகுதியை கைப்பற்ற பாகிஸ்தான் ஏன் இப்படி ஒரு போர் செஞ்சது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கார்கில் இருந்து கரெக்டா 205 கிலோமீட்டர் தூரத்துல தான் காஷ்மீருடைய தலைநகரான ஸ்ரீநகர் அங்க இருக்கு. லடாக்ல இருந்து வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த கார்கில் ரோட தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த ரோட நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா லடாக்க கார்னர் பண்ணி அதிலிருந்து காஷ்மீரை ஆக்கிரமிச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்துச்சு பாகிஸ்தான். இந்த மாதிரியான ரொம்பவே முக்கியமான லடாக்ல இருந்து வெளி உலகத்துக்கு வர்ற அந்த கார்கில் ரோட அமைச்சது மேஜர் தங்கவேலு அப்படிங்கிற ஒரு தமிழர். இந்த கார்கில் போருக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் பெர்வஸ் முஷரஃப். பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியா கரெக்டா இந்த கார்கில் போருக்கு 7 மாதங்களுக்கு முன்னாடி பொறுப்பெடுத்திருந்தாரு. சோ அவருதான் இந்த கார்கில் போருக்கான பக்காவான திட்டத்தை போட்டு அதுக்கான பெயரும் வைக்கப்பட்டுச்சு. அதோடைய பெயர் ஆபரேஷன் பத்ர். சோ இந்த திட்டம் பாகிஸ்தான் பிரதமரான நவாஸ் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுது. இந்த திட்டத்தின்படி இவங்களுடைய வியூகம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்தியாவுடைய எல்லை கோட்டை தாண்டி இந்தியாக்குள்ள நுழைஞ்சு கார்கில் பகுதியுடைய 700 சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்ரீநகர் லடாக்கை இணைக்கிற அந்த ரோட பிளாக் பண்ணி தொடர்ச்சியா காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தி காஷ்மீரை கைப்பற்றி பாகிஸ்தானுடைய மேப் கூட சேர்த்தணும். இதுதான் அவங்களுடைய மொத்த பிளான். இதுக்காக 1998 நவம்பர்ல இருந்தே தன்னுடைய திட்டத்தை தொடங்குச்சு பாகிஸ்தான். மொத்தமா 1700 பேர் முதல் கட்டமா உள்ள அனுப்பப்படுறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ராணுவ சீருடையில இல்லாம தீவிரவாதிகளுடைய உடைகள்ல தான் உள்ள போகணும் அப்படிங்கிறது மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு. அப்படி அவங்க இந்தியாக்குள்ள நுழைஞ்சப்பவே ஆபரேஷன் பத்ர் தொடங்கப்படுது. ஆனா இது எதுவுமே தெரியாம இருந்த இந்தியா பாகிஸ்தான் கூட நட்போட இருக்கணும் அப்படின்னு விரும்புச்சு. அப்போதைய பிரதமரா இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் தான் எவ்வளவு நாட்கள்
நண்பர்கள் தான் நம்ம எதிரிகளாகவே இருக்கிறது, இனி நம்ம நண்பர்களா இருப்போம் அப்படின்னு அதற்கு முதல் படியா டெல்லியிலிருந்து பாகிஸ்தானுடைய லாகூருக்கு பேருந்து சேவையை தொடங்கி வச்சாரு வாஜ்பாய். அது மட்டும் இல்ல, அதே பஸ்ல அவரு பயணம் பண்ணி பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை மீட் பண்ணாரு வாஜ்பாய். விமானம் மூலமா இல்லாம, தனி விமானம் மூலமா இல்லாம, ரயில் மூலமா இல்லாம பஸ்ல வாஜ்பாய் பாகிஸ்தான் போனத உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நினைச்சு பாருங்க, இந்திய நாட்டு பிரதமர் ஒரு பஸ்ல போறாரு, அதுவும் பாகிஸ்தானுக்குள்ள. பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு தீவிரவாதிகள் தாக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எதையுமே கவலைப்படாம போனாரு அடல் பிகாரி வாஜ்பாய். வாஜ்பாய் அங்க போனதுக்கு அப்புறமா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுது. இனி நமக்குள்ள சண்டையே வேண்டாம், நம்ம நண்பர்களா இருப்போம் அப்படின்னு வாஜ்பாய் மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் 2 பேருமே அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. இதிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிஞ்சிரும், இனி நம்மளுடைய நட்பு வளரும் அப்படின்னு நினைச்சாரு வாஜ்பாய். ஆனா பாகிஸ்தானோ இந்தியாவுடைய முதுகுல குத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எஸ், ஒரு பக்கம் நம்ம கிட்ட நண்பர்கள் ஆயிரலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு இருந்த அதே சமயத்துல தான் இன்னொரு பக்கம் கார்கில் போருக்காக தயாராகிட்டு இருந்துச்சு பாகிஸ்தான். அதிலிருந்து கரெக்டா 8 மாதங்கள்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா விஷயங்களுமே நடக்குது. அதனாலதான் இத கேட்ட உடனே வாஜ்பாய்க்கு கடும் கோபம் வந்துச்சு. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நம்ம யாரு அப்படின்னு காட்டணும், நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல தான் சொல்லணும் அப்படின்னு தட்டி தூக்க சொன்னாரு வாஜ்பாய். ஜம்மு காஷ்மீர் பகுதியில மலைகள் மேல நடக்கிற போர் சாதாரணமா தரையில நடக்கிற மாதிரியான போர் மாதிரி கிடையாது. அது ரொம்பவே பல மடங்கு சவால்கள் நிறைஞ்ச ஒண்ணு. ஏன் அப்படின்னா நிலப்பரப்பு நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, எல்லாமே மலைகளா இருக்கும். போதிய உணவு இல்லாம ராணுவ வீரர்களுக்கு தேவையான துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், இந்த மாதிரி சப்ளைஸ் எதுவுமே ரொம்பவே சீக்கிரமா கொண்டு போக முடியாது. இது எல்லாத்தையுமே தாண்டி அங்க இருக்கிற குளிர் -10 டிகிரி. நினைச்சு பாருங்க, அந்த குளிர்ல சாப்பாடு தண்ணி இல்லாம மலைகள் மேல பெரிய துப்பாக்கிகளை தூக்கிட்டு போய் சண்டை போடணும். சோ இந்த மலைகள் மேல போர் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி இருக்கும். யாரு அங்க இருக்கிற மலைகளுடைய உச்சிக்கு முதல்ல போறாங்களோ, அந்த உச்சியை யாரு முதல்ல கைப்பற்றாங்களோ அவங்களுடைய கைதான் அங்க ஓங்கி இருக்கும். அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதன்படி பார்த்தா பாகிஸ்தான் ராணுவம் பலாயிரக்கணக்கான பேரை அனுப்பி மலை முகடுகளை, மலை உச்சிகளை ஆல்ரெடி கைப்பற்றி இருந்தாங்க. இப்போ இந்திய ராணுவம் 30,000 ராணுவ வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த மலையுடைய உச்சியில பாகிஸ்தான் படைகள் இருக்கிறதால பகல்ல நம்ம அந்த மலை ஏறுனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு இரவு நேரத்துல அந்த கடும் குளிர்ல படுத்துட்டே ஊர்ந்துட்டே அந்த மலைகள் மேல ஏற துவங்கினாங்க இந்திய வீரர்கள். என்னதான் இந்திய ராணுவ வீரர்கள் குளிர் தாங்குற உடை போட்டிருந்தாலுமே குளிர் அதையுமே தாண்டி உள்ள போய் இந்திய வீரர்களுடைய எலும்பையே நடுங்க வச்சுது அந்த குளிர். கூடவே துப்பாக்கி, வெடிமருந்து அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணும். இதுல மேல இருக்கிற பாகிஸ்தான் ராணுவம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்பவே அவங்க தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி இந்திய ராணுவ வீரர்கள் கவனமா போயிட்டு இருக்கும் பொழுதுதான் பாகிஸ்தான் ராணுவம் சுதாரிச்சு அதை பார்த்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பக்கமுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. சண்டை தொடங்க ஆரம்பிக்குது. இதுல உடனடியா இந்தியாவுடைய பல முக்கிய உயர் அதிகாரிகள் ஷூட் பண்ணப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்படி இந்த கார்கில் போர்ல முதல் அதிகாரியா கொல்லப்பட்டது மேஜர் மாரியப்பன் சரவணன். தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த இவருக்கு அந்த மலைப்பகுதியில பட்டாளிக்குல 14,000 அடி உயரத்துல முகாம் அமைச்சிருந்த பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடிக்கிற பொறுப்பு மேஜர் மாரியப்பன் சரவணனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி 1999 மே 28ஆம் தேதி அதிகாலை நேரத்துல எதிரியுடைய இடத்திற்கு தன்னுடைய படையோட போயிட்டு இருந்தாரு மேஜர் சரவணன். அப்ப பாகிஸ்தான் ராணுவம் சுதாரிச்சு இவங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல மேஜர் சரவணனுக்கு பயங்கரமா அடிபடுது. இதை தொடர்ந்து நீங்க உடனடியா திரும்பி வந்துருங்க அப்படின்னு இந்தியாவுடைய ராணுவ முகாமில் இருந்து அறிவிப்பு விடப்படுது. ஆனா மேஜர் சரவணன் அதை ஏற்காம தொடர்ந்து எதிரிகளுடைய இருப்பிடத்தை பார்த்து நகர ஆரம்பிக்கிறாரு. அப்போ காலையில 6:30 மணி அளவுல பாகிஸ்தான் ராணுவத்துடைய துப்பாக்கியால வீர மரணம் அடைஞ்சாரு மேஜர் மாரியப்பன் சரவணன். அப்போ அவருடைய வயது 27 தான். அப்படி மேஜர் சரவணன் இறப்பதற்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 4 பேரை ஷூட் பண்ணி கொண்டிருந்தாரு. தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம கடைசி வரைக்குமே எதிரி படை மேல தாக்குதல் நடத்திய அவருடைய வீரத்தை பாராட்டிய இந்திய அரசு அவருக்கு வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்து கௌரவிக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு ராணுவ வீரர்களுமே அங்க போராடிட்டு இருக்கும் பொழுதுதான் இங்க நாட்டில் இருந்த எல்லா கட்சிகளுமே, இந்திய நாட்டு மக்கள்கள் மற்றும் பல நிறுவனங்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதியை திரட்டி வாஜ்பாய் அவர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த சமயத்துல தான் அடல் பிகாரி வாஜ்பாய் ரொம்பவே முக்கியமான ஒரு வியூகத்தை அமைக்கிறாரு. இதுக்கு பேரு தான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க போல. இந்த கார்கில் போர்ல இந்தியாவுடைய விமானப்படை முதலா களமிறக்கப்பட்டுச்சு. இந்தியாவுடைய விமானப்படை ரொம்பவே பலம் வாய்ந்த ஒண்ணா இருந்துச்சு. அப்போ IAF, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியாவுடைய விமானப்படை என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னா, LOC-ய கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. LOC அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற எல்லை கட்டுப்பாட்டு கோடு. சோ அதை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற சில டார்கெட்ஸை அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு ஏர் சீஃப் ஆன அனில் யஸ்வந்த் அவர்கள். இந்த திட்டத்தை பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவரு இதுக்கு கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா இருந்தாரு. கண்டிப்பா இந்த தப்பை மட்டும் நம்ம பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் இருந்துச்சு அப்படிங்கறத ஏர் சீஃப் பின்னாடி தான் உணர்ந்தாரு. ஏன் அப்படின்னா, ஒரு போர் அப்படின்னு வரும் பொழுது இரண்டு நாடுகளுமே எங்க வேணும்னாலும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, எங்க வேணும்னாலும் ரூல்ஸை மீற வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இரண்டு நாடுகள் போர் செய்யும் பொழுது வெளியிருந்து பார்க்கிற மற்ற நாடுகள் அதை ஜட்ஜ் பண்றது ரொம்பவே கஷ்டம். இங்க பிரதமர் வாஜ்பாய் அதை சரியா யூஸ் பண்ணாரு. இந்த கார்கில் போர் மற்ற உலக நாடுகளுடைய பார்வையில எந்த நாட்டு பக்கம் உண்மை நியாயம் இருக்கு அப்படின்னு, எந்த நாட்டை நம்ம நம்புறது அப்படின்னு அமைதியா எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியா இந்த போர்ல நிறைய கட்டுப்பாடோட இருந்துச்சு. LOC லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணல. சோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல மற்ற உலக நாடுகள் பார்க்கும் பொழுது இந்தியா தன்னை காத்துக்கொள்ள ஒரு டிஃபென்சிவ் வாரா தான் இதை பார்த்தாங்க. பாகிஸ்தான் ராணுவம் தான் எல்லையை மீறி இந்தியாக்குள்ள வந்து தாக்குறாங்க. இந்தியாவுக்கு இப்ப அவங்கள வெளியேற்றணும், அவங்கள புஷ் பண்ணி வெளியே தள்ளணும், அவ்வளவுதான். இந்தியா இந்த போரை வாய்ப்பா யூஸ் பண்ணி LOC-ய கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள போய் பாம் எல்லாம் போடணும் அப்படிங்கிற விருப்பமெல்லாம் கிடையாது. சிம்பிளா தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க நினைக்குது இந்தியா அப்படின்னு டிப்ளமேட்டிக்கா வெற்றி அடைஞ்சது இந்தியா. சோ இதனுடைய எதிரொலியா அடுத்த சில வாரங்கள்ல யூரோப்பியன் யூனியன், ஏசியன் ரெஜினல் ஃபாரம், G8 நாடுகள் அப்படின்னு எல்லாருமே இந்த கார்கில் போர்ல இந்தியாவுக்கு ஆதரவு தர ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா USA, அமெரிக்கா இதுல முதல்ல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருந்துச்சு. இனியும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போதைய அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன் 1999 ஜூன் 15ஆம் தேதி பாகிஸ்தான் பிரதமருடைய நவாஸ் ஷெரீஃப்க்கு ஒரு போன் அடிச்சார் பாருங்க. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அந்த போன் கால்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டன் என்ன சொன்னார் அப்படின்னா, உடனடியா இந்த போரை நிறுத்துங்க, அப்படி நீங்க நிறுத்தல அப்படின்னா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுக்க இருந்த $100 பில்லியன் கடன் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு அதிரடியா எச்சரிக்கை விட்டாரு பில் கிளின்டன். உடனடியா பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு. அதுக்கப்புறமா ஜூலை 3ஆம் தேதி ஒயிட் ஹவுஸ்க்கு, வெள்ளை மாளிகைக்கு போன் பண்ண நவாஸ், இந்த போரை பத்தி உங்களுக்கு நான் நேர்ல மீட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நேரடியா அமெரிக்காக்கே போறாரு. கார்கில் போர்ல இந்தியா மேல அணு ஆயுதத்தை போடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் திட்டம் போட்டிருந்த விஷயம் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் அங்க ஒயிட் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே பில் கிளின்டனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அங்க போன நவாஸ் கிட்ட பில் கிளின்டன் இத பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அப்படி கேட்டப்போ, அச்சோ இல்ல, எனக்கு இத பத்திலாம் தெரியாது, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, இந்த கார்கில் போரே எங்களுடைய ராணுவ தளபதி முஷ்ரஃபுடைய தலைமையில தான் நடக்குது அப்படின்னு நவாஸ் ஷெரீப் பில் கிளின்டன் கிட்ட சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு பல மணி நேரங்கள் அமெரிக்கா பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஓகே, நாங்க இந்த போரை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிடுறாங்க. உடனடியா அதற்கான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வெளியிடப்படுது. அதுல இந்தியாவுக்கு எதிரான இந்த போரை நாங்க கைவிடுறோம் அப்படின்னும், எங்களுடைய படைகளை நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னும், எங்களுடைய படைகள் LOC-க்கு வந்த உடனே போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் அப்படின்னு இருந்துச்சு. அதே போல பாகிஸ்தான் ராணுவம் திரும்ப பெறப்பட்டுச்சு. 1999 ஜூலை 14ஆம் தேதி இந்த கார்கில் போர்ல இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா அடல் பிகாரி வாஜ்பாய் அறிக்கை விடுறாரு. இந்த கார்கில் போருடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமெரிக்கா இருந்துச்சு. பில் கிளின்டன்
இதனால தான் இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. அமெரிக்கா நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல உதவி பண்ணிருக்காங்க, ஆனா பலமுறை நமக்கு ஆப்போசிட்டாவும் இருந்திருக்காங்க. நம்ம அணு ஆயுதம் தயார் பண்ணும் பொழுது அப்படி நீங்க பண்ணக்கூடாது, அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்தியா மேல பல தடைகள் நாங்க போடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அப்பவும் அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் பிரதமரா இருந்தாரு. அதே வாஜ்பாய் மற்றும் அப்துல் கலாம் எப்படி அமெரிக்காவையே முட்டாளாக்கி வேற லெவல் சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேல கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. 62 நாட்கள் நடந்த இந்த போர்ல இந்திய ராணுவம் 2 லட்சம் செல்கள், ராக்கெட்டுகள், குண்டுகள் அப்படின்னு பயன்படுத்தி இருந்துச்சு. 2ஆம் உலக போருக்கு அப்புறமா அதிகம் பயன்படுத்தப்பட்ட நிகழ்வா இதுதான் இருந்துச்சு. இதுல இந்திய தரப்புல 527 வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருந்தாங்க. 1363 பேர் பலத்த காயம் அடைஞ்சிருந்தாங்க. பாகிஸ்தான் தரப்புல 800 பேர் வீர மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னும் 800 பேர் வரை காயம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னும் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் சொல்லியிருந்தாரு. இந்த கார்கில் போருக்கு இந்தியா செலவு பண்ண தொகை 10,000 கோடி ரூபாய். இந்த கார்கில் போருக்கு அப்புறமா தான் இந்தியா தன்னுடைய ராணுவத்தை இன்னுமே பலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா ராணுவத்திற்காக ஒதுக்கப்படுற தொகையை 54,000 கோடியா அதிகப்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த போருக்கு முன்னாடி அது 40,000 கோடியா தான் இருந்துச்சு. இப்போ இந்தியா ராணுவத்துக்காக மட்டும் 76 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை செலவு பண்றாங்க. இது எவ்வளவு அப்படின்னு இந்தியன் ரூபீஸ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 7 லட்சம் கோடியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உலகத்திலேயே ராணுவத்திற்காக அதிகம் செலவிடும் நாடுகளுடைய பட்டியல்ல இந்தியா இப்ப 3வது இடத்துல இருக்கு. வேற லெவல் இல்ல. சோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.